என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இழுபறி நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி அமித்ஷா அவசர ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் என்ஆர் காங்கிரஸ் 16, பாஜக 14 போட்டியிடுவது என ஏற்கனவே முடிவு அறிவித்த நிலையில் திடீரென இழுபறி ஏற்பட்டுள்ளது. லாட்டரி அதிபர் மகன் சார்லஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து குறித்து முடிவை அறிவிக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆனால் பாஜகவை தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் அதிமுக பாஜகவுக்கு பிரித்து ஒதுக்க முடிவு செய்தது. இதனால் ரங்கசாமி அதிருப்தி அடைந்துள்ளார். பாஜகவை கூட்டணியில் சேர்த்தால் கூட்டணியிலிருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியேறும் என ரங்கசாமி திட்டவட்டமாக கூறிவிட்டதாக தெரிகிறது. ரங்கசாமியின் இந்த அதிரடி எச்சரிக்கையை கட்சி தலைமைக்கு நேரடியாக தெரிவிக்க ஒன்றிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் டெல்லி சென்றனர். அங்கு பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற பாஜக பார்லிமெண்டரி போர்டு கமிட்டி கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்றனர். அப்போது முதல்வர் ரங்கசாமி விதித்துள்ள நிபந்தனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி பாஜக வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக தெரிகிறது. ராமலிங்கம் தலைமையிலான குழுவினர் இன்று புதுச்சேரி வந்த பிறகு ரங்கசாமி நிபந்தனைகள் ஏற்கப்பட்டதா, பாஜக தனித்து போட்டியா என்பதனை தெரிவிக்க உள்ளார். புதுவையில் என்டிஏ கூட்டணியில் குழப்பம் நிலவும் சூழலில் டெல்லியிலிருந்து திரும்பும் பாஜக தலைவர்களை சந்தித்த பின்னர் கூட்டணி குறித்த முடிவை முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வராக இருக்கும் ரங்கசாமி புதியதாக லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இதனால் இந்த கூட்டணியிலிருந்து விலகும் நிலை அவருடைய என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் தொடர வேண்டும் என பாஜக விரும்புகிறது. இதற்காக என்ஆர் காங்கிரசுடன் மீண்டும் கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. மீதமுள்ள 14 இடங்களில் பாஜக 10, அதிமுக 2, லட்சிய ஜனநாயக கட்சி 2 என பாஜக திட்டமிட்டது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்க்கக்கூடாது என ரங்கசாமி வலியுறுத்தினார். லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்த்தால் வெளியேறுவோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சி சேர்க்கப்படாது, அதற்கு பதிலாக அக்கட்சியை சேர்ந்த 2 சீட் வழங்கப்படும். அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என கூறப்பட்டது. இதையும் ரங்கசாமி ஏற்கவில்லை. இந்நிலையில் டெல்லியில் பாஜக தலைவர் முகாமிட்டுள்ளனர். இச்சூழலில் அவரது கோரிக்கையை மத்திய பாஜக ஏற்பது தொடர்பாக விவாதித்துள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய தலைவர் நிதின் நபீன் ஆகியோருடன் புதுச்சேரி தலைவர்கள் பேசினர். இதற்கிடையில் அரசியல் முக்கிய முடிவு எடுக்கப்படும் போதெல்லாம் தன்னுடைய குரு அப்பா பைத்திய சுவாமிகளை வணங்க ஆன்மீக உத்தரவை பெற்று முடிவெடுப்பது வழக்கம். அதற்காக முதல்வர் ரங்கசாமி சேலத்துக்கு சென்றார். அங்கு பூஜை செய்து வழிபட்டார். பின்னர் தங்கள் கோரிக்கை தொடர்பாக பாஜகவிடம் தெரிவித்துள்ளோம், அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். ரங்கசாமிக்கு ஒதுக்கிய 16 தொகுதிகளை விடுத்து பாஜக போட்டியிடும் வேட்பாளர்களை பாஜக இன்று வெளியிடும் என தெரிகிறது. டெல்லி சென்று திரும்ப உள்ள பாஜக தரப்பு பேசுகையில், இன்று மத்திய அமைச்சருடன் புதுச்சேரி திரும்புகிறோம். ரங்கசாமியை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சந்திப்பார். அதன் பிறகு மேலிடத்தில் பேசி கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவை பாஜக தலைமை அறிவிக்கும் என்கின்றனர். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தனது கட்சி நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனையை நடத்த உள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் சிந்திக்க கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்ப பெற்று தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நமது மக்கள் கழக நிறுவன தலைவர் நேரு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி உப்பனாற்று பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆற்றின் ஓரம் கட்டுமான பணி என்ற பெயரில் இரு பக்கமும் சுவர்கள் கட்டப்பட்டு வருவதால் ஆற்றின் ஓரமுள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது. இவர்களுக்கு பாதிப்புகளை பொறுத்து நிவாரண உதவிகளும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தன் தொகுதியில் பல வருடமாக இந்த பணி நடைபெற்று வருவதால் தனக்கு தொகுதியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் அரசின் செயல்பாடு உள்ளதாக குற்றம் சாட்டினார். 28 கோடிகள் டெண்டர் விடப்பட்டு துவங்கப்பட்ட பாலம் கட்டுமான பணி தற்போது 100 கோடி ரூபாய் வரை சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக தெரிவித்த அவர், இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் தேதி அவசர கதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு வாக்களிக்கவும் வேட்பாளர்களுக்கு போட்டியிடுவது குறித்து சிந்திக்கவும்
கொஞ்சம் கூட நேரம் தராமல் அவசரகதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை ரத்து செய்துவிட்டு தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோரிக்கை விடுத்தார். தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து ஒரு சில தொகுதிகளில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளதாக தெரிவித்த நேரு, தொடர்ந்து மக்கள் பணி மீதும் மாநில வளர்ச்சி மீதும் அக்கறை செலுத்தி தேர்தல் பணிகளை அதற்கு தகுந்தாற்போல் முன்னெடுப்போம் என்றும் உறுதியளித்தார். தொகுதி வாரியாக ஒதுக்கீடு செய்யும் முதல் தற்செயல் கலப்பு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆல் நடத்தப்பட்டது. நடைபெறவிருக்கும் புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 பயன்படுத்துவதற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபாட் இயந்திரங்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கீடு செய்யும் முதல் தற்செயல் கலப்பு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கனால் நடத்தப்பட்டது. இந்த முதற்கட்ட தற்செயல் கலப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட மேலாண்மை அமைப்பு மென்பொருள் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 19/3/2026 முதல் ரெட்டியார்பாளையம் தேர்தல் துறையில் உள்ள இவிஎம் மற்றும் விவிபாட் இயந்திரங்கள் தற்செயல் கலப்பு பட்டியலின்படி சட்டசபை தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்படும். சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கப்பட்ட இவிஎம் மற்றும் விவிபாட் இயந்திரங்களின் பட்டியல்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகு முதற்கட்ட தற்செயல் கலப்பு செய்யப்பட்ட இவிஎம் மற்றும் விவிபாட் இயந்திரங்களின் பட்டியல் அனைத்து போட்டியிடும் வேட்பாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து பிரச்சாரம் நடைபெற்றது. இவ்விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நமது இலக்கு 100% வாக்குப்பதிவு என்ற தலைப்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி கண்ணபிரான் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் முதல்வர் மதிவாணன் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 300 மாணவியர்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்றனர். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் தேசிய நாட்டு நலப்பணி ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கியமேரி நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். இந்த கையெழுத்து இயக்க பிரச்சாரம் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியினை தொடர்ந்து தொண்டமாநத்தத்தில் உள்ள கிரைஸ்ட் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் ஓம் முருகதாஸ் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் 150 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவையில் கடலில் மீன் பிடித்த போது படகிலிருந்து தவறி விழுந்த மீனவர் மாயமானார். அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் சரண்ராஜ். இவர் படகில் கடலூரை சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட 5 பேர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் 55 வயதாகும் ஏழுமலை திடீரென கடலில் தவறி விழுந்தார். உடனே படகில் இருந்த மற்றவர்கள் கடலில் குதித்து அவரை தேடினர். இது குறித்து கடலூர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் படகில் சென்று தேடினர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இது குறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கொத்தபுரி நத்தம் பகுதி தொழிலாளியை முன்விரோதம் காரணமாக தாக்கிய நரசிம்மன் என்பவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கொத்தபுரி நத்தம் பகுதியை சேர்ந்தவர் ரஞ்சித். இவர் சரக்கு வாகனத்தில் பழைய அட்டை பெட்டி வாங்கும் வேலை செய்து வருகிறார். கடந்த ஜனவரி 30ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் கொத்தபுரி நத்தம் அரசு பள்ளி பின்புறம் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த அதே பகுதியை சேர்ந்த தனியார் நிறுவன தொழிலாளி நரசிம்மன் என்கின்ற நரசிங்கராஜா என்பவர் முன்விரோதம் காரணமாக ரஞ்சித்தை தரக்குறைவாக திட்டி பீர் பாட்டிலால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து நரசிம்மனை கைது செய்தனர். இவ்வழக்கு விசாரணை புதுச்சேரி JM6 நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணை நிறைவடைந்து நேற்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. நீதிபதி மெலவின் தாமஸ் குற்றவாளி நரசிம்மனுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் உதவி அரசு வழக்கறிஞர் இளங்கோவன் ஆஜரானார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி மாநில சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் உள்துறை அமைச்சர் மறைந்த கண்ணன் மகன் விக்னேஷ் ஆகியோர் இன்று திமுகவில் இணைந்தனர். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதி
தற்போதைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் புதுவை மாநிலத்தின் மக்கள் தலைவர் என்று அழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சபாநாயகர், உள்துறை அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் மகன், ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் நேரு, அமைப்பு செயலாளர் RS பாரதி, புதுச்சேரி மாநில திமுக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரக்ஷகன் MP, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் உடனிருந்தனர். டெல்லியிலிருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக எந்த தகவலும் இல்லை. கூட்டணியில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கூறிவிட்டோம் என கூட்டணி குறித்து சேலம் அப்பா பைத்திய சுவாமி கோவிலுக்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு அரசியல் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் தற்போதுள்ள அரசியல் குழப்பமான சூழலில் முதலமைச்சர் ரங்கசாமி சேலத்தில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் நேற்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதுவையில் மீண்டும் நல்லாட்சி அமையும், கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலிருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக எந்த தகவலும் இல்லை. கூட்டணியில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சொல்லிவிட்டோம். அவர்கள் கட்சிக்குள் பேசிக் கொண்டு இருக்கின்றனர். எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்பதை விரைவில் தெரிவிப்போம் என அவர் கூறினார். புதுச்சேரி ஓருமேடு அருகே போலீசாரின் சோதனையில் சிக்கிக் கொண்ட கஞ்சா குற்றவாளிகள் 3 போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர். புதுவை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையுடன் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கஞ்சா நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி டிநகர் இன்ஸ்பெக்டர் நாகராஜன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜன், குற்றப்பிரிவு காவலர்கள் உதவியுடன் கோரிமேடு, பூத்துறை, கனரக ஊர்தி முனையம் சந்திப்பில் போலீசார் வாகன சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது 3 நபர்கள் சந்தேகப்படும்படி மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்தனர். தடுக்க முயன்ற போது அவர்கள் மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் தப்பி செல்ல முயற்சித்தனர். உடனே போலீசார் 3 பேரையும் அடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் பெயர் வானூர் தாலுகா பட்டானூரை சேர்ந்த தற்போ கோரிமேடு காமராஜ் நகரில் வசித்து வரும் தனுஷ் என்கிற தனுஷ்குமார், திலாசுப்பேட்டை வீமன் நகரை சேர்ந்த ஆகாஷ், கடலூர் திருப்பாப்புலியூர் மார்க்கெட் வீதியை சேர்ந்த ரியாஸ் அஹமீத் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் அவர்களை சோதனை செய்த போது அவர்களிடமிருந்து 114 கிராம் கஞ்சா வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர் விசாரணையில் அவர்கள் கஞ்சா விற்பதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து கஞ்சா விற்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய 3 செல்போன், மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டது. மேலும் அவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையத்தில் கஞ்சா விற்பனை, கொலை முயற்சி, வழிப்பறி, அடிதடி, திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற மகா அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி இன்று துவங்கியது. இதே போன்ற அமாவாசையை முன்னிட்டும் ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலசு நீர் என பல்வேறு திரவியங்களால் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாரதனைகள், மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் வயலின் கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உலக நுகர்வோர் மற்றும் உரிமைகள் தின விழா 2026 பாதுகாப்பான தயாரிப்புகள் மற்றும் நம்பிக்கையான நுகர்வோர்கள் என்ற தலைப்பில் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணைந்து நடத்திய உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா 2026 பாதுகாப்பான தயாரிப்புகள் நம்பிக்கையான புதுச்சேரி தலைப்பில் லாஸ்பேட்டையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் திலகவதி வரவேற்புரை வழங்கினார். புதுச்சேரி மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மையத்தில் முதல்வர் ராமகிருஷ்ணன் தலைமை உரை நிகழ்த்தினார்.
புதுச்சேரி நுகர்வோர் அமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர் முத்துரங்கம் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி அரசு ஊழியர் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேஷாச்சலம் நோக்கவுரை நிகழ்த்தினார். இவ்விழாவில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையின் இயக்குநர் முத்துமீனா மற்றும் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் பூசல் குறைதீர் மன்றத்தின் தலைவர் முத்துவேல், புதுவை மாவட்ட நுகர்வோர் பூசல் குறைதீர் மன்றத்தின் வழக்கறிஞர் ஐஸ்வர்யா சிறப்புரை நிகழ்த்தினர். மேலும் எடை சட்டம், நிறுத்தல் அளவை, துணை தாசில்தார் நக்கீரன், எக்ஸிகியூட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஹால்மார்க் தங்க நகை துணை தாசில்தார் திரு முத்துக்குமரன், புதுச்சேரி இந்திரா இண்டன் கேஸ் சர்வீஸ் நிறுவன தலைவர் பரசுராமன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சிகள் டோன்ட் பேனிக் எனும் தலைப்பில் சமீபத்திய மக்கள் பயம், எரிபொருள் எரிவாயு தட்டுப்பாடு, போலியான வதந்திகள் குறித்தும், எரிபொருள் மற்றும் கேஸ் புக்கிங் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் பொருளாளர் உமா சுகுமாரன் நன்றி உரை நிகழ்த்த, இந்திரா இண்டன் கேஸ் நிறுவனம் மற்றும் சத்துணவு அசோக் நகர் அங்கன்வாடி பொறுப்பாளர் ஆகியோர்களின் விழிப்புணர்வு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதில் பங்கு பெற்ற நுகர்வோர்கள் மற்றும் பொதுமக்கள் கூறுகைகள், நிகழ்ச்சியில் கூறப்பட்ட கருத்துக்கள் தங்களதுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்துள்ளனர். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காவல்துறையினர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் மற்றும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கான பயிற்சி துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் முன்னிலையில் வில்லியனூரில் நடைபெற்றது. புதுவையில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலைகள், தேர்தல் துறை வழிகாட்டுதல் படி காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பன போன்ற விதிமுறைகள் பற்றி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர்கள் ரங்கநாதன், சுப்பிரமணியன், பக்தவத்சலம், பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், கரிக்கலாம்பாக்கம், நேட்டப்பாக்கம், திருபுவனை ஆகிய காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற பயிற்சி வகுப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய துணை மாவட்ட ஆட்சியரும் மேற்கு பகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குமரன், கூட்டத்தில் கலந்து கொண்ட காவல்துறையினருக்கு தேர்தல் நேரங்களில் பறக்கும் படையினருடன் தீவிர ரோந்து பணியில் எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும், கட்சி பிரமுகர்கள் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் ஏதேனும் வழங்குகின்றார்களா என்பதை கண்காணிப்பதில் தீவிரமாக ஈடுபட வேண்டும், தேர்தல் நடைபெறும் நாட்களில் காவல்துறையினரின் கடமைகள் என்னென்ன, அதை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் போன்ற வழிமுறைகளை எடுத்துக் கூறினார். இந்த கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து காவல் நிலைய காவலர்கள் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதிகளில் உள்ள ரங்கசாமி நகர், புளியந்தோப்பு, மகாலட்சுமி நகர், பள்ளிக்கூட வீதி, மாங்குளம் ஆகிய பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.